ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி குழம்பு எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்புல மொச்சப்பயிறு சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி வைக்க நான் வந்து பச்சை மொச்சக்காய் தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த தோலை வந்து ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி தோல் பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மொச்சக்காயை வேக வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ கொத்துக்கறி எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த அளவு மொச்சக்காய் எடுத்துருக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுமா ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா குழஞ்சி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து பாதி குக் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் சேர்த்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கும் போது எந்த வெங்காயம் தக்காளியும் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. மொத்தமாக வந்து இப்போவே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது சூடு ஆறட்டும். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சோல்லையே அந்த பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த மிளகு சோம்பு தான். இது எண்ணெயில் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மல் வெஜ் குருமா கூட இந்த மாதிரி வந்து செய்யலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் கொத்துக்கறியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்துக்கறி சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வதங்கி வருதோ அவ்வளோ வந்து குழம்பு வந்து ருசியாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலா பொடி நான் வீட்லேயே அரைச்சது. இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கிறேன், லாங் வீடியோவாகவும் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா வதங்கி வரணும். அதோட வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மொச்சப்பயிறு சேர்த்து மட்டனில் தான் செய்யணும்னு கிடையாது. சிக்கன்லேயும் செய்யலாம், காய்கறிலையும் செய்யலாம். காய்கறியில் வந்து இதே மாதிரி கறி குழம்பு சுவையில் எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்து முதல்ல அது வந்து கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மட்டன் வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த மொச்சப்பயிறு, அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த மொச்சப்பயிரை ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ குழம்பு வேறு கொதிக்கணும். அதிலே வந்து குக் ஆகிடும். நீங்கள் முதலே ரொம்ப வேக வச்சிட்டோம்னா வந்து குழம்பு ரொம்ப குழன்னு ஆகிடும். அதே மாதிரி வேக வைக்காமையும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் வந்து சரியாக வேகாது. அதனால் வந்து ஒரு பாதி அளவு வேக வச்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய், அதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான ஒரு மட்டன் கொத்துக்கறி குழம்பு ரெடி. நான் ஆரம்பத்துலேருந்தே இதை வந்து மொச்சப்பயிறுன்னு சொல்லிட்டுருக்கிறேன். இது மொச்சப்பயிறு தான். இது தோலை எடுத்ததுனால நாங்கள் வந்து இதை வந்து பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவோம். இந்த பிதுக்கு பருப்பு மட்டன் கொத்துக்கறி குழம்போட சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது வேணால் இருக்கட்டுங்க. ஏன் ராகி களி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.